நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்கள், ஆன்மீகவாதிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், சித்தர்கள், மகான்கள், குருக்களில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், இந்த உலகம் எங்கும் எல்லா மதத்திலேயும் இருக்கின்ற மத போதகர்கள், மதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த ஒளியினின் ஆன்மாவின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பயனடைந்து வருகிறதை இமெயிலே மற்ற ஃபேஸ்புக்கிலே உங்களுடைய பதிலை நீங்கள் தெரிவித்து வருகிறீர்கள். நன்றி சொல்கிறேன். சன் டிவி, சத்தியம் டிவியிலெல்லாம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இணைச்சிறீங்க. கிறிஸ்மஸ் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒளிபரப்பியிருக்கிறீங்க. முந்தா நாள் அதை ஃபேஸ்புக்கில் என்ன செஞ்சுருந்தீங்க, அதை எனக்கு போட்டு விடுது. 85 மெசேஜ் வந்திருக்க. என்னென்னு பார்ப்போம்னு பார்க்கும்போது நீங்கள் இதை பயன்படுத்தியதை அதில் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா புகழும் அவருக்கு தான். இந்த நிகழ்ச்சி அவருடையது. இந்த நிகழ்ச்சியிலே கடவுள் தன்னுடைய ராஜ்யத்தை உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கிறார். மனம் திரும்புதல் செய்தி மிக முக்கியமானது. மனம் திரும்பும்போது ஒரு மனுஷன் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பேசிக் ஃபவுண்டேஷனே என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதல். ஆகவே சபையை பார்த்து, எல்லா மதத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், மனம் திரும்புங்களப்பா. மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னால் உனக்கு ஐயோ, மனம் திரும்பாட்ட நீங்கள் அழிஞ்சு போவீங்க. ஏன்னா அந்த மனசு ஒரு மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. இந்த மனம் ஒரு நிலையில் நிற்காது, ஒரு இடத்துல நிற்காது. அதனால் இந்த எண்ணங்களை, மனசை நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் திருப்பும்போது, என்னை நோக்கி நீங்கள் அந்த மனசை திருப்பும்போது உங்களுடைய வாழ்க்கை புதிதாக என்ன செய்கிறது, மாறுகிறது. வறட்சி செழிப்பாய் மாறுகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, தோல்வி ஜெயமாய் மாறுகிறது, வரக்தி வெறுமை நிறைவாய் மாறுகிறது. ஆகவே ஒரு மனுஷனை நிறைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது புனிதமடைகிறது, பரிசுத்தமடைகிறது என்று சொன்னால், மதத்திலே நாம் இருப்பதனால் அல்ல, ஒரு மத வழிபாட்டோடு இருப்பதனால் அல்ல, மனம் திரும்பும்போது. சங்கீதம் 91 முதல் வசனம் செல்லில் அனுப்பியிருப்பேன். உன்னதமானவருடைய, படைத்தவருடைய, சர்வ வல்லவருடைய, பரமபிதாவுடைய அடைக்கலத்திலே, அவருடைய நிழலிலே வாழ்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள். மனம் திரும்பிய மனுஷனை இந்த உலகத்தை படைச்ச சிருஷித்த இறைவன் எண்ணிச்சார்னு சொன்னால், தன்னுடைய இருக்கை நிலையிலே, பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே தன்னுடைய துணையை அவனுக்கு எண்ணிச்சார்னா முழுசுமாக கொடுக்குறார். வாசிங்க பார்ப்போம். உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் இருப்பவன். நல்லா கவனிச்சுங்க. பரமண்டலங்களின் தேவனுடைய ஆதரவில், அரவணைப்பில் அவன் என்ன செய்யப்படுகிறான், ஆதரிக்கப்படுகிறான், அரவணைக்கப்படுகிறான். மனம் திரும்புதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இறைவன் நம்மகிட்ட கேட்கறது, எப்பா மனசை இந்த உலகத்தில் அலைய விட்டுட்ட, இந்த மனசை பிசாசுக்கு இணைஞ்சிட்ட கொடுத்துட்ட, இந்த மனசை இணைஞ்சிட்ட, உலக கவர்ச்சி மாயையில் இணைஞ்சிட்ட. முதல் மனுஷன் என்ன செஞ்சானா, அந்த தேவனோடு இருந்த மனதை, சஞ்சரித்து கொண்டிருந்த மனதை, எண்ணத்தை, சிந்தனையை என்ன செஞ்சானா, செதறடிச்சு அதை பிரித்து பிசாசு என்ன செஞ்சிட்டானா, திருடுறவன், கொல்லுறவன், அழிக்கிறவன் நம்மளுடைய மனசை என்ன செஞ்சிட்டானா, திருடிட்டாங்க. இந்த உலக மாயை அந்த கனியை, கவர்ச்சியை கொடுத்து, அதனுடைய அழகை கொடுத்து எரிஞ்சிட்டானா, இந்த மனசை திருடி என்ன செஞ்சிட்டானா, தேவனிடத்திலிருந்து, படைத்தவரிடத்து, தகப்பனிடத்திலிருந்து, தகப்பனு பிள்ளைக்கு பிரிவினையை உண்டாக்கி, பரிசுத்தமான ஒரு உடையை நம்மகிட்ட இருந்து என்ன கலைந்து நம்மளை என்ன செஞ்சிட்டானா, ஒரு நிர்வாணியாக மாற்றிவிட்டான். ஜீவன் உள்ளவர்களை, ஞானம் நிறைந்த ஜீவனை உடையவர்களாக இருந்த நம்மை
செத்தவர்களாக மாற்றிவிட்டான். ஆகவே போன வாரத்தில் நாம் பார்த்தோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும், எல்லா சபையினரும், மொழியினரும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பேரளவு தான். ஆனால் நீங்கள் செத்தவர்கள் என்பதை போன வாரத்திலே நாம் திருவழிப்பாட்டிலே 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். ஆகவே இன்னைக்கு மனம் திரும்புதல் என்பது ரொம்ப அவசியமானது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம், இந்து, இஸ்லாம் எல்லாம் கிடையாது. மனம் திரும்புத வாழ்க்கையின் கடவுளுக்கு தேவை என்னன்னா, நீ இந்துவாக இருக்கிறியா, கிறிஸ்தவனாக இருக்கிறியா, நீ எந்த மதத்தில் இருக்கிறலாம் அவர் பார்க்கல. அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, மனம் திரும்பு, என் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பும்போது, நீ மனம் திரும்பி இந்த நற்செய்தியை நீ நம்பும்போது, நற்செய்தினா யார்? இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, நம்பும்போது, கடவுளுடைய அந்த இழந்து போன அந்த பரலோக ராஜ்யம், பரலோக சந்தோஷம், பரலோகத்தினுடைய நிறைவு, நிம்மதி, அந்த ஏதேனும் தொட்ட வாழ்க்கை உன்னை என்ன செய்கிறது? அப்படியே வந்து ஆட்கொள்ளுகிறது, நிரப்புகிறது. கைதிக்கு விஷயம், நல்ல கரங்களை கொண்டு விஷயம் விட்டதுக்கு வாசி பார்ப்போம். அவன் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம். மனம் திரும்பின மனுஷன் என்ன சொல்றான்னா, படைச்சவரை நோக்கி. கர்த்தர்னா ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர்னாலும் ஆளுகை செய்கிறவர், அல்லாஹ்னாலும் அதே இறைவன் தான், ஈஸ்வரன்னாலும் அதே ஒரே இறைவன் தான். பரமபிதா, பரம தகப்பன், பரமேஸ்வரன், எல்லாம் அந்த ஒரே கடவுள் தான். அதனால மனம் திரும்பிய மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, எந்த மதத்தினாலும் இருந்துட்டு போ, ஆனால் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த இறைவனை நோக்கி, படைச்சவரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் பாதுகாப்பு, நீரே என் உணவு, நீயே எனக்கு ஜீவ தண்ணீர், நீரே எனக்கு எல்லாம், நீர் தான் என் சொத்து, நீர் தான் என்னுடைய ஆஸ்தி, நீர் தான் என்னுடைய செல்வம், சொந்தம் நீர் மட்டும்தான் என்னுடைய சொந்தம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட யாரும் இல்லை என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். அதனால மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்றானா, எனக்கு சொத்து நீங்க தான், எனக்கு செல்வம் நீங்க தான், எனக்கு ஜீவன் நீங்க தான், எனக்கு அப்பம் நீங்க தான், எனக்கு அப்பா நீங்க தான், எல்லாம். இதான் அந்த மனம் திரும்புகிறவங்களுக்கும் மனம் திரும்பாதவங்களுக்கும் வித்தியாசம். மனம் திரும்பாதவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? மனுஷனை நெஞ்சிட்டு இருப்பாங்க, அவனை கவர்ந்து கொள்றதற்காக, அவனை பிரியப்படுத்துறதுக்காக, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அப்படி பண்ணீங்க, என்னை இப்படி நான் இருக்கிறது காரணமே நீங்கள் தான், நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி நான் கடவுளாக என்ன செய்ய முடியாது, கடவுள் ஒருத்தர் தாங்க. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவன். உங்கள் தாயை நம்பி இருக்கிறேன். மனிதனை நம்புகிறவன் சரிக்கப்பட்டவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனை நம்புகிறவர்கள், அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். கைவிட்டு நிச்சயம் நம்ம கரமாக. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் வேறு எதையோ சொத்தை, இதான் என் சொத்து, என் செல்வம், என்னுடைய உயிர், என் உசுறு நீ தான். சில பிள்ளைகள் அப்பா அம்மா வயசு வைக்க, நீ எனக்கு உசுறு, நீ தான் உசுறு, எனக்கு உசுறுதே நீங்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. செத்த போட்டா வச்சுட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. செத்தவங்க ஆனால் கஞ்சி கொடுத்துருக்க மாட்டாங்க, செத்ததுக்கப்புறம் நினைஞ்சிட்டு இருப்பாங்க வெட்டியா. அதெல்லாம் யாருடைய வேலைன்னு சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானுடைய வேலை. சிலர் நினைஞ்சிட்டு இருப்பாங்கன்னா குலதெய்வங்களை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ தான் எனக்கு உசுறு, நீ தான் எனக்கு கடவுள், நீ தான் எனக்கு எல்லாம் நீ தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் குலதெய்வங்களை.
இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பப்பா, மனம் திரும்பு. இதிலிருந்து மனம் திரும்புன்னு சொன்னா, இந்த உலகத்துல நீ மாயையானது அழிஞ்சு போறது நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, சொத்துன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிற சொல்லிட்டு இருக்கிற. உனக்கு சொத்து யாருன்னு சொன்னானா, மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 15ஆம் வசனத்துல இயேசு அன்னைக்கு தொடக்கத்திலே அவர் இந்த உலகத்துல வந்து அவருடைய இதை போதனையை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் அவர் சொல்ற ஒரு செய்தி என்னவென்றால், அதை நீங்க வாசிக்க பார்ப்போம். மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை, இந்த மனம் திரும்பி சுவிசேஷம் சொன்னா இயேசு கிறிஸ்து வரீங்க என்ன செய்யுங்க, விசுவாசிக்கிறா, மனம் திரும்பி. ஒரு முதல் மனுஷன் கடவுளுடைய ராஜ்யத்தில் இருந்தான், கடவுள் அவனை ஆட்சி செய்து கொண்டிருந்தான், கடவுள் அவனுக்கு எல்லாமே இருந்தார், எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பும் அவனுக்கு ஐக்கியமயமான உடைகள் இதெல்லாம் என்ன செஞ்சிருந்தா கொடுத்து அவனை என்ன செஞ்சிருந்தாரு, நிறைவுள்ளவனா வச்சிருந்தார். ஆனால் அந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிலித் நினைக்கிட்டானா, ஏற்கனவே சொன்னேன், குரானில் சொல்லப்பட்டது என்னன்னா, மனுஷனுக்கு இவ்வளவு நிறைவை, பரிசுத்தத்தை, செல்வத்தை, தகுதியை, ஒரு கணத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்க எனக்கு தகுதி உள்ளவன் தானா? அப்போ இந்த வானவர்களை விட, இந்த உலகத்தில் எல்லா படைப்பை விட சிறப்பாக கணத்துக்குரியவனாக சகல மகிமையும் ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் புதுமை செய்யும் ஆற்றலையும் சுயமாக அவன் இந்த பூமியில் என்ன நினைக்கிறானோ அவன் நினைக்கிற பிரகாரம் நடக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும்தான் நினைச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் அவர் என்ன சொல்கிறாரோ, படைச்சவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவன் செய்ய முடியும். தேவதூதர்களாக இருந்தால் கூட அவர் சொல்லுகிற செய்தியை தான் சொல்ல முடியும், இவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு வாக்கியத்தை, சக்தியை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா யாருக்கு கொடுத்தாரு, மனுஷனுக்கு கொடுத்தாரு. இதை யாருக்கு பொறுக்க முடியலைன்னா இஸ்பிலித்துக்கு, இந்த லூசிஃபருக்கு பொறுக்க முடியல. இதை எசேக்கியேல் 28ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாய் சொல்லுவார். 28 நீங்கள் 12லேருந்து வாசித்தீங்கன்னு சொன்னால், மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் இதை விட அழகு நிறைஞ்சவன், மகிமை நிறைஞ்சவன் யார் சொன்னால் மனுஷன் அப்படி படைச்சிருந்தார். அதை வாசிப்பாக விட்டதிலிருந்து, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம். ஒரு கைதிட்டுங்களை பார்ப்போம். ஞானம் நிறைந்த இருதயம் உடையவன், எல்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கோங்க. ஞானம் நிறைஞ்ச, போன வாரத்தில் பார்த்தோம், ஞானம் நிறைந்த நம்முடைய ஜீவனை, அந்த இருதயத்தை நேசிட்டானா, உசுரை நேசிட்டானா, இந்த இஸ்பிலித்து பறித்து விட்டான். ஞானம் நிறைந்தவன், ஞானம் நிறைந்த ஜீவனை உடையவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய அந்த ஏதோனில், அந்த தேவலோகத்தில் பரலோகத்தில் நீ இருந்தவன். பத்மரகம், புஷ்பரகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் முத்துக்களும் செல்வங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நல்லா நீ கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு கிடக்கிற 2 தவிடுகளை கவரிங்கைகளை போட்டுக்கிட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, கவரிங்கை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் இப்படி போல கருத்து இணைஞ்சி கிடக்கு, அதை மூக்குலையும் காத்துலையும் கழுத்துலையும் போட்டுக்கிட்டு நீ அதை மினிக்கிக்கிட்டு அதை பீரோன்னு ஒண்டி பூட்டி வச்சுக்கிட்டு அதை திறக்கவும் பார்க்கவும் மூடவும் அதை தூக்கி போடவும் அதை ஆட்டிக்கிட்டு என்ன செய்யும், ஃபங்க்ஷனில் ரோட்டில் இப்படி ஆட்டிக்கிட்டு அலையில இதெல்லாம் குப்பை. ஆனால் கடவுள் உன்னை எவ்வளவு ரத்தினங்களால், அழகினால், முத்துக்களால், மரகதங்களால், மாணிக்கங்களால் எவ்வளவு பெரிய அழகான அழகிகளாக, அழகான புருஷர்களாக என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கடவுள் உன்னை படைச்சி ஒன்று அழகு பார்த்து, நீ எப்படி பிள்ளைய ட்ரெஸ் போட்டு அதுக்கு பவுடர் போட்டு அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு மேக்கப் பண்ணி சென்ட் அடித்து எப்படி ரசித்து முத்தி அதை கொஞ்சி அதை எவ்வளோ ஒரு அழகாக அதை ரசித்து அதில் சந்தோஷப்பட்டு கழிவு. இதே போல் தேவன் தன்னுடைய சாயலிலே படைத்து, தன்னுடைய பாவனையிலே படைத்து, தன்னுடைய ஞானத்தை கொடுத்து, ஞானம் நேர்ந்த அந்த ஜீவனை கொடுத்து, உனக்கு சக்தி கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உன்னை அழகு பார்த்து
உன்னை தன்னோடு வைத்திருந்தான். தன்னுடைய தோட்டமாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தான். அப்படியேப்பட்ட பூரண அழகு நிறைந்த மனுஷன் யார் நீ, மனுஷியா நீ. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா அது உணராம அப்படி ஒரு தன்மையில் தேவன் படைச்சதா திரும்ப பெறணும். அதுதான் மனம் திரும்ப சொல்றாரு. எதுக்கு மனம் திரும்பணும்? இந்த அழகை, இந்த மாணிக்கத்தை, இந்த மரகதத்தை, இந்த கிரீடங்களை, இந்த முத்துக்களை உடையவனாக நீ இந்த மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் ஜொலிக்க வேண்டும். நல்லா கைது கேள்வி, நல்லா கடந்து இதை தேடுறதை விட்டுட்டு இதை தேடி நீ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து காத்திருந்து அந்த கிருபையை, அந்த அருளை, அந்த ஞானத்தை, அந்த சக்தியை பெறதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? பன்னிதுங்கிற உணவுக்காக பன்னிது. உதாரணம் பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பாத ஒரு மனுஷன் நீ எவ்வளவு பெரிய மாளிகையில் இருந்தாலும் சரி, பங்களாவில் இருந்தாலும் சரி, காரு பங்களா வசதிகள், கழுத்து நிறைய நீ இந்த கவரிங்களை போட்டுக்கிட்டு இதை மினிக்கிட்டு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நாங்கள் சொத்துக்களோட செல்வங்களோட எதை சொத்து அழிஞ்சு போறது. ஆனா இதெல்லாம் அழியாது, இதெல்லாம் அழியாது. இப்படியேப்பட்ட வஸ்திரங்களை, இப்படியேப்பட்ட விலையேறப்பெற்ற மரகதங்களை, மாணிக்கங்களை என்ன செஞ்சாருன்னா நம்ம கொடுத்து அழகு பார்த்துருக்கிறாங்க. விட்டதில் வாசி, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டு நீ காப்பாற்றுகிறதற்காக. இதை யார சொல்றாருன்னா தேவ இந்த சம்மனசு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மனசை பற்றி சொல்றாங்க. இந்த சம்மனசு இவங்களை நம்மளை பாதுகாப்பதற்காக, நமக்கு துணையாக இருப்பதற்காக, நம்ம சொல்கிற காரியங்களை நம்ம விருப்பப்பட்டு சொல்லும்போது அதை இறைவன்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். இதுதான் சொல்கிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு, நம்ம பாதம் கல்லில் இடாதபடிக்கு நம்மளை தாங்கி கூறுவதற்கு, நம்ம தப்பான வழியில் போகாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுறதற்கு, எல்லாத்துக்கும் என்ன செஞ்சோன்னா பிழையாம் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா இஸ்ராயல் மக்களை சபிக்கிறதுக்காக தப்பான வழியில் போகும்போது தேவதூதம் உருவின பட்டயத்தோடு இதை தாண்டி நீ வந்தனா உன் கழுத்தை என்ன செஞ்சுவேன், இந்த தப்பான வழியில் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை திருப்பி விட்டது யாரு சொன்னால் அந்த தூதுவன். இதே போல் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்ம சரியான வழியில் போகிறதற்காக, சரியான வழியை காட்டுவதற்காக, நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் எடுத்துச் செல்வதற்காக நியமிக்கப்பட்ட தூதுவன் பணிவுடையாக தான் யார் சொன்னால் இந்த கபிரியேல், ரபேல், இந்த இஸ்பிலித்து, இந்த தேவதூதர்கள். இப்போ என்ன பண்ணிட்டார்னா தேவதூதர்கிட்ட கொண்டு எண்ணிக்கிறார்னா நம்மளை கொண்டு மனுஷனை கொண்டு எண்ணிக்கிறார். படைச்ச முதல் மனுஷனை கொண்டு நிறுத்துகிறார். அப்போதான் அவன் சொல்கிறான், மண்ணால் உருவாக்கிய மனுஷன் இவனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய தன்மையை கொடுத்து, தன்னுடைய பாவனை கொடுத்து, தோற்றத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிற, இவ்வளோ அழகாக படைச்சி இதுக்கு தகுதி உள்ளவன் தானான்னு கேட்குறேன். இதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்னோடு இருப்பார்கள், இந்த தகுதி இழந்தவர்கள் ஒன்றோடு இருப்பார்கள். அதனால் இதுக்கப்புறம் வாசிக்கிறது கூட யாருன்னா இந்த சம்மனத்து, இந்த தூது விழுந்து போன தூது ஆரம்பத்தில் நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் அவன் ஆரம்பத்திலே அவன் என்ன செஞ்சான்னா கவடு உள்ளவன், தப்பான எண்ணம் உடையவன். விட்டு வாசி பார்ப்போம். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே நான் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுமன்றி உன் வழிகளில் நீ குறையிட்டிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகின்ற கேரூப்பாக சம்மனுஷா இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு நான் உன்னை இணைச்சுவேன், அழித்து போடுவேன். நல்லா நீ கவனிக்கணும். பிசாசுனா சும்மா விளையாட்டா நினைச்சக்கூடாது.
சாத்தான் வேற, இன்னைக்கு மக்கள் கும்பிடுற சாமிகள் வேற, குலதெய்வங்கள் வேற. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் இந்த விளக்கம் தெரியாமல் சும்மா அந்த அப்பாவி மக்களை பார்த்து நீ பேயை கும்பிடுத, நீ சாத்தானை கும்பிடுதுன்னு இருப்பாங்க. சாத்தான் என்பவன் இவங்க கும்பிடுற சாமிகள் கிடையாது. இது இவங்க குலதெய்வங்கள், இவங்க முன்னோர்கள், இவங்க ஊரில் உள்ளவங்க, மருத்துவாக்கள், மத குருக்கள் காட்டின வேலை நீங்கியிருக்கிறாங்க. இவங்க சாமிகளை கும்பிட்டு தான். இவங்க சாமியை கும்பிட்டு கடவுள் கிடையாது. சாமி கும்பிட போகிறோம். இந்துக்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? சாமி கூட அதுதானே சொல்லுவாங்க, சாமி கூட போகிறோம். இது இந்த மதம், இந்த மத குருக்கள், இந்த நம்முடைய அந்த ஊரில் உள்ள பெரியவங்க மூதாதையர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா உண்டாக்கி வச்சு மனுஷன் உண்டாக்குன சாமிகள். கடவுள் கிடையாது. கடவுளை யாரும் என்ன செய்ய முடியாது. கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்கியவர். கைதிக்கு என்ன செய்யும், கடவுளுக்கு என்ன செய்யும், நன்றி சொல்லுவோம். அதனால சாத்தான் என்று சொல்லுகிறது இந்த தூதுவன் தேவனுடைய சிங்காசனம் மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக அந்த பர்வதத்திலே ஏதேன் தோட்டத்தை கடவுளுடைய அந்த ராஜ்யத்திலே கடவுளுக்கு அங்கே யாழ் மீட்டி மேலே சுரமண்டலங்கள் இதெல்லாம் ஏக்கி கடவுளை ஆராதிப்பதற்கு வழிபடுத்துவதற்கு நியமிக்கப்பட்ட தூதுவன் தான் யாருன்னு சொன்னால் இந்த இஸ்பிலிட், இந்த லூசிபர். இவன் என்ன செய்யறான்னா, மனுஷனை நான் கனப்படுத்த முடியாது, மனுஷனுக்கு நான் வழிபடை செய்ய முடியாது, இந்த மனுஷனை வீழ்த்துவேன், இவனுடைய பரிசுத்தத்தை நான் என்ன செய்வேன், அழிப்பேன், இவனுடைய அந்த ஜீவனை நான் என்ன செய்வேன்னா இது பண்ணுவேன் அப்படிங்கிற மேட்டிங் வந்ததுனால தான் கடவுள் அவனை எனக்கு என்ன செய்யறாருன்னா கீழே தள்ளுற. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இருக்க தகுதி இல்லை, என்னுடைய விருப்பத்தை சித்தத்துக்கு மாறா நீ என்ன செய்கிற, வஞ்சகம் நிறைந்த கவனம் நிறைந்தவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யறாருன்னா அவன் தான் யாருன்னு சொன்னால் சாத்தான். அதனால் பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கேன், நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த மக்களை பார்த்தேன். நான் ஆர்சியில் இருக்கும்போது, ரொம்ப ஆர்சியில் தான் இருக்கிறேன். ஆர்சியில் நம்ம என்னை பார்த்து சொல்லும்போது அவன் விற்கிறாரான தரேன், அவன் என்ன செய்யறான், பேய கும்பிடான் அப்படின்னு. ஒரு தடவை இந்த நெல்லை சிவராஜ் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு ஒரு 3 நாள் பாஸ்டிங் பிரேயர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அப்போது வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய சாத்தானை நம்ம என்ன செய்யணும், ஓட்டல் சாத்தான் அப்படின்னு. எனக்கு கடுப்பாக இருக்குது, என்னடா நம்ம ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஜப கூட்டத்திற்காக கொஞ்சம் ஆவியில் நிரம்பி இல்லை கொஞ்சம் பாட்டு பாடி மனம் திறந்து கொஞ்சம் பேசி ஜெயிப்பதற்காக இந்த கூட்டத்துக்கு வந்தால் இதை என்ன செய்கிறாங்களே, பேய்னு சொல்லுறாங்களே. அப்போ எனக்கு தெரியும், அதாவது மரியாள் கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி பேசலா. அதனால் அதில் என்னென்னா ஒளியினாவி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானே ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் மரியாள் என்கிறவங்க இந்த உலகத்தில் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உலகத்துக்கே தாயாக யாரை நியமிக்கிறார்னா கடவுள் நியமிக்கிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க கர்த்தர் உம்முடனே நினைக்கிறாரு. பரலோகமே நினைச்சதுன்னு சொன்னால் மரியாதை வாழ்த்தி நினைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பேரை ஒரு கிரீடத்தை மகுடத்தை நினைச்சதுன்னு சொன்னால் பரலோகம் சுட்டுக்கிறது. ஆனால் இதை என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப விசுவாசத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஆறுவாய் மொழியில் தேவசாய பிள்ளை அவருடைய ஒரு நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. ஏகப்பட்ட பிஷப்பு கருதினா மற்ற ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லா பல இடங்கள்லேருந்து மக்கள் திரளாக கூடி என்ன செஞ்சாங்கன்னா அதில் கூடி இது பண்ணாங்க. அவருடைய பேரை என்னென்னா பொது நிலையினருடைய பாதுகாவலர். ஒரு கைதிட்டுகளை பார்ப்போம். இந்த இவர் தேவசாயமில் ஒரு சாமியார் கிடையாது, ஒரு பிஷப் கிடையாது. இந்த தேவசாயம் பிள்ளையார்னா நம்மளே மாதிரி பொது நிலையினர். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி ஒரு பிராமண குடும்பத்தில், அதுவும் ஒரு அரசரவை ஒரு அரண்மனையில் ஒரு காரியக்காரராக அந்த அரண்மனைக்கே பொறுப்பாளராக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியக்காரர், ஒரு பொது நிலையினர். நம்மளை போல் இந்த உலகத்தில் இந்த சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு மதம் என்ன சொல்லுதோ, இந்த மத போதர்கள் என்ன சொல்கிறாங்களோ, ஊர் என்ன சொல்லுதோ, ஊர் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ, இது மாதிரி ஒரு மதத்தில் இருந்து ஒரு சாமி வழிபாடை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொது நிலையினர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மனம் திரும்புகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இதாங்க இன்னைக்கு நடக்க வேண்டியது. அவர் ஒரு சாமியார் கிடையாது. அதில் அந்த இதில் போட்டுக்கிறாங்க பொது நிலையினருடைய பாதுகாப்பு. நம்மளை மாதிரி பொது நிலையினர் மனம் திரும்பும்போது நம்மளை புனிதர்களுடைய லிஸ்ட்டில் புனிதர்களுடைய ஒரு இதில் நம்மளை சேர்க்கிறதுக்கு
இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியாக இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் இந்த தேவசாயர்கள். அவருக்கு ஒரு கைத்தட்டுக்கலாமா? இது அந்த நிகழ்ச்சி 5 மணிலேருந்து போட்டிருக்காங்க. நான் ஒரு 7:30 மணிக்கு ஏதோ ஒரு ஜாமான் வாங்கிறதுக்கு ராணி தங்கச்சி அவங்க வீட்டு கடைக்கு போனேன். அப்போ அந்த இது நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ஏன்னா உள்ளே வாங்க டீ குடிங்கன்னாங்க. சரின்னு அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த இது ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், அதில் போட்டிருந்தாங்க ஏகப்பட்ட பிஷப்பு, ஏகப்பட்ட சாமியார்கள், மற்ற கன்னியாஸ்திரிகள், பல இடங்கள்லேருந்து மக்கள் கூடி திரளான கூட்டம் என்ன செஞ்சுன்னா உட்கார்ந்துருக்கு. ஆனால் இந்த புனிதர் யாருன்னு சொன்னால் மனம் திரும்பி, நல்லா கவனிச்சு, இந்த மதத்திலிருந்து, இந்த மத சார்ந்த வழிபாட்டிலிருந்து மனம் மாறி தேவனை படைத்தவரை கை கூப்பி, தலைக்கு மேலே கரங்களை கூப்பி, தலைவனைக்கு முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டு, அவர் வார்த்தை என்ன சொல்கிறதோ, அவர் இருதயத்தில் என்ன பேசுகிறாரோ அதன்படி வாழ்கிறதற்காக, இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த உடலை அவங்க பண்ணுற இதை வணங்கினதுனால, இந்த இயேசுவை மனம் திரும்பி இந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு பேசுகிற வார்த்தையின்படி வழிநடத்தல்படி தான் நான் வாழ்வேன், வழிநடத்தல்படி தான் நான் நடப்பேன்னு சொல்லி, நீ ராஜாவா, இந்த உலகத்துக்கு ராஜா, நீ உலகத்துக்கு வேணால் நீ அரசனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அரசன் யாருன்னு சொன்னால் இந்த உலகத்தையும் ஒன்றையும் படைத்த இறைவன் தான் எனக்கு அரசன். கைதிட்டுக்கலாம் அப்படின்னால கரங்கள். அதனால ராஜாவே உங்களை மதிக்கிறேன், உங்கள் இதை நான் என்ன செய்கிறேன்னு கேட்குறேன், ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் உங்களை கடவுளாக நான் என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது, கடவுளாக நான் வணங்க முடியாது, கடவுளாக நினச்சி வாழ முடியாது. இதான் மனம் திரும்புதல். அப்போது அந்த ப்ரோக்ராம் அப்போ நான் பார்த்தேன், இவ்வளவு பிஷப்பு, இவ்வளவு சாமியார்கள், இவ்வளவு கன்னியாஸ்திரிகள், இவ்வளவு கத்தோலிக்க மக்கள் கூடியிருக்கிறாங்களே, பொதுநிலையினுடைய பாதுகாவலர்னு இருக்க, இவர் மனம் திரும்பின மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிஷப்புகளும் ஜாமியார்களும் இங்கே வந்திருக்கிற மக்களும் மனம் திரும்பி இன்னைக்கு புனிதர் ஆகிட்டாங்களா? ஆண்டவரே இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வளவு பேரும் மனம் திரும்பி இந்த தேவசாயங்களே போல புனிதராகி உங்களுடைய பரிசுத்த அந்த மாளிகையிலே பரலோகத்தில் சேரும்படி நீர் இவங்களை பூரா என்ன செய்யும், கண்களை திறந்து இவங்களை மனம் திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கலே உட்கார்ந்து நினைச்சீங்க. அதனால எல்லா மதத்தவரும் இந்த தேவசாயங்களே போல என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ராட்சியம் சமீபத்தில், கடவுளுடைய ராட்சியம்னா என்னன்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. நீ மனம் திரும்பும்போது கடவுளுடைய ராட்சியம் வந்துடுது. ஒன்றா இந்த உலகம் மதங்கள் மதத்தையெல்லாம் கடந்தது தான் கடவுளுடைய அரசு என்பது. மதத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் தாண்டியது எதுன்னு சொன்னால் இதான் ஆன்மீகம், இதான் ஆவிக்குறி. இதை யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த தேவசாயங்களில் சவேரியார், அந்தோனியார், புனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மனம் திரும்புதலை அவங்க பின்பற்றி தேவனுடைய ராட்சியம் அவர்களுக்கு வந்தது. அந்த கடவுள் ஆட்சி செய்தபடியினால் துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல், கவலை இல்லாமல், பசி இல்லாமல், வேதனைகளை பாடுகள், உலக ரீதியான பாடுகள் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆன்மீகத்தில் எப்படி இருந்தாங்க சொன்னாங்க, அன்னை மரியாள் சொல்கிறது போல, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி ரட்சகரான் தேவையில் என்ன செய்கிறது, களி கூறுகிறது. கைதிட்டுகளை பார்ப்போம் கடவுள். அதனால் இந்த புனிதர்களுடைய லிஸ்ட்டை பூரா எடுத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டை பூரா எடுத்தீங்கன்னா, ரிஷிகள் மகான்களுடைய லிஸ்ட்டை பூரா எடுத்தீங்கன்னா, இவங்க யாருமே மதத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்தது கிடையாது. இந்த மதம் சொல்கிற பிரகாரம் மத போதகர்களுக்கோ, இந்த மத தலைவர்களுக்கோ, ஊர் தலைவர்களுக்கோ, இந்த சாமிகளுக்கு உட்பட்டு அவங்க வாழ்ந்தவங்க கிடையாது. இவங்க பூரா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஒரே இறைவனை, அந்த இறைவன் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்களுடைய வார்த்தையின்படி இவங்க வாழ ஆரம்பித்த உடனே இந்த உலகம் இருந்தது, அரசாங்கம் இருந்தது. இப்போ நமக்கு கூட என்ன செய்யலாம், நம்ம இந்திய அரசாங்கம் நம்மளை என்ன செய்யலாம், உங்களை நான் சொல்ல வரல, என்ன செய்யலாம், அரசு கூட பண்ணி என்ன செய்யலாம், சிறையில் கூட வைக்கலாம். ஏன்னா நான் என்ன செய்கிறேன், படைத்தவரை இது பண்ணணும் போது படைத்தவரை வழிபடணும், அதான் உண்மையான வழிபாடு, அதான் கடவுளுடைய வழிபாடு, அதான் தேவனுடைய ராட்சியம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் தேவனுடைய ராட்சியம் வருதுன்னு சொல்லும்போது தன்னுடைய வார்த்தையின்படி இவங்க கேட்க மாட்டாங்களோ? இவங்க அதாவது இஸ்ராயல் மக்களுக்கு வந்த பாடுகள் துன்பமே அதான். பார்வோன் அரசன் என்ன செய்யறான்னா, இந்த மக்கள் பெருகிட்டு இருக்கிறாங்களே, இவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களே, இவங்க மக்கள் கூட்டம் பெருகிட்டு, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களே, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்க பெருகிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஆட்சி என்ன செஞ்சிருமோ, விழுந்து போயிருமோ, நம்ம ஆட்சி என்ன செஞ்சிருவாங்களோ, கேட்க மாட்டாங்களோ, நம்ம சொல்றபடி நடக்க மாட்டாங்களோ, இவங்க சொல்றபடி நம்ம நடக்க வேண்டியது ஆயிருமோன்னு சொல்லித்தான் இந்த இஸ்ராயல் மக்களை
இந்த பார்வோன் மன்னன் கொடுமைப்படுத்தவும் சித்திரவதைப்படுத்தவும் வேலையை அதிகமாக அதை கொடுத்து அவங்கள வேலையில் வேலைப்பழுவில் கொடுத்து கஷ்டப்படுத்தவும் என்ன செஞ்சான். இதைத்தான் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானிங்க இந்த இஸ்பிரித் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நம்ம எல்லாரையும் வேலையில் மூழ்கடிச்சு, பாடுகளில் மூழ்கடிச்சு, கஷ்டங்களில் மூழ்கடிச்சு, கடனை வாங்க வச்சு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி அன்னைக்கு எப்படி அந்த பார்வோன் அவங்கள ஹிம்சப்படுத்தி உலக வேலையில் மூழ்கடிச்சானோ, இதே போல் நம்மளை இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறான். உலக வேலைகளை மூழ்கடிச்சு நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காங்க. கடவுளை தேடாதபடிக்கு நினைக்காதபடிக்கு நம்மளை வேறு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? செவம் பண்ண நமக்கு என்ன இல்லை? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க என்ன இல்லை? வேறு எப்படி தேவனுடைய ராட்சியம் வரும்? இதைத்தான் இந்த புனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, மற்ற மகான்கள் நபிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுடைய பாதத்திலே பல மணி நேரம் செலவழித்தாங்க. இதுவே மனம் திரும்புதல். கைது பண்ண மாட்டோம். இன்னைக்கு நிறைய மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபா கொடுக்குறாங்க. சரி, அந்த இது பிரகாரம் 10 ரூபாங்கன்னு பார்த்தா நேரம் 10 ரூபா கொடுக்கணுங்களா? 24 மணி நேரத்துக்கு என்ன செய்யணும்? இதை எவ்வளோ சொல்ல மாட்டாங்க. காணிக்கை மட்டும் கொண்டாந்து கொடுத்துட்டு 10 ரூபா. ஆனால் நீ நேரத்தை செலவுன்னு யாரும் செய்ய மாட்டான். இவன் சபை நடத்துல எவ்வளோ நேரம் நடத்துகிறான்? 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் சபையை நடத்துகிறான். வேறு எப்படி நீ என்ன செய்வேன்? பரவராட்சியத்துக்கு போவேன். எப்படி தேவனுடைய ராட்சியம் வரும்? நீங்கள் எவ்வளோ எப்படி இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் 11 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு பாடான்னு பெருமூச்சு விட்றாங்க. எப்படி உங்கள் மக்கள் இருக்காங்களா? எப்படி 4 மணி வரைக்கும் இருக்காங்க? எங்கள்கிட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தாண்டிட்டு நினைஞ்சிருவாங்க. கேள்வியை ஆரம்பிச்சு எழுப்பி ஏன் நீ அவனை நம்பி இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள்ட்ட சொல்கிற போது இதை தேடி தாகத்தோடு பல மணி நேரம் நான் முடிக்கிறது வரைக்கும் 4 மணியில் 5 மணிக்கு முடித்தாலும் 5 மணி வரைக்கும் பொறுமையாக மக்கள் இருப்பார்கள். ஏன்னா இவங்கள் கடவுளை தேடுகிறவர்கள். கைதிட்டுகளை பார்ப்போம். அதனால் இந்த மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான. அடுத்த பகுதியில் இந்த மனம் திரும்புதலுடைய விளக்கத்தை கொண்டார். பிரைஸ் எல்லாம் இல்லையா?